ஆனா அன்னைக்கு பார்த்தது மட்டும் ஒரு ஓவராலா சொல்றேன் என்னன்னு. ஓகே. செட்டிங்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ்ல போய் அன்னைக்கு ஜிஎல் செட்டப்ஸ் மட்டும் பார்த்தோம். காமனா அந்த வேல்யூ செட் கிரியேட் பண்றது, அந்த கம்பெனி. நெக்ஸ்ட் அதை எப்படி இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி செக்மெண்டோட ஆட் பண்றது, அப்புறம் டெப்ளாய் பண்றது, அது வரை பார்த்தோம். அது எதுல போறோம்னா செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்துட்டு இந்த இதில் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் தான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றது. இதுல போய் இதுல தான் வேல்யூ செட் கிரியேட் பண்ணோம் நம்ம. ஆட் நீ போட்டு வேல்யூ செட் கிரியேட் பண்ணோம்னா வேல்யூ செட்க்கு அப்புறம் நம்ம மேனேஜ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் இதுக்கு வந்தோம்னா இதில் வந்துட்டு நம்ம சர்ச் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ணது ஜிஎல் ஜென்ரல் லெட்ஜர் இது கொடுத்துட்டு மேனேஜ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஸ்ட்ரக்சர்ல தான் நம்ம சிஓஏ கிரியேட் பண்ணோம். நம்ம கிரியேட் பண்ணது பிபிஐ சிஓஏ இந்த இதாக கிரியேட் பண்ணது நம்ம அன்னைக்கு. எடிட் கொடுக்குறோம், இதில் போய் பார்த்துக்கலாம். நம்ம இதான் பிபிஐ கம்பெனி காஸ்ட் சென்டர் அக்கௌண்ட் செக்மெண்ட் 1, 2, 3 கிரியேட் பண்ணதுன்னா அப்புறம் இதை கிளிக் பண்ணி நீங்கள் இதில் போய் பார்த்துக்கலாம். நம்ம லேபிள்ஸ் ஆட் பண்ணது எல்லாமே. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோம்னா இது எதுக்குன்னா அந்த ரெக்கயர் கொடுக்கறதுக்காக எனேபிள் பண்றது ரெக்கயர் அந்த நம்ம கிரியேட் பண்ண பிபிஐ சிஓ இந்த இது எனேபிள் பண்றதுக்காக இன்ஸ்டன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி அதுல லிங்க் பண்ணணும் நம்ம ஸ்ட்ரக்சர் நேம்ல. அவ்வளோதான். இதா அன்னைக்கு பண்ணதுதான். இது வரதான். அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு இது கொடுத்தோம்னா நம்ம எரர் இருக்கா இல்லையா அது வந்துருமா. இது எல்லாமே ஸ்டார்ட் அப் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. ஆமாம். உங்களுக்கு அனுப்புன அந்த ஆக்டிவிட்டி ஏஜி கைட்ல பாத்தீங்கன்னா இது எல்லாமே இருக்குமா ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் அந்த இன்ட்ரோடக்ஷன்ல. இப்போ சொல்லுங்க. இப்போ நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்கு சொல்லுங்க. எதுவும் மெட்டீரியல் வச்சிருக்கீங்களா? இந்த கம்பெனில எனக்கு அவுட்புட் வேணும் அப்படின்னு சொல்ற மாதிரி. புரியல. நான் இந்த இதுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு எப்படின்னு கேக்குறீங்களா? இப்போ நாங்களா ஒரு கம்பெனி கிரியேட் பண்றதுக்கு நீங்க ஒரு ஸ்டடி மெட்டீரியல் மாதிரி கொடுப்பாரான்னு கேட்டேன். ஆனா உங்களுக்கு நீங்க அந்த தியரி கைடு உங்களுக்கு SG1 SG2 அது படிக்க முடியாது. அதெல்லாம் அவ்வளவு இருக்கு எப்படி நான் பாக்குறது. இல்ல அது படிக்கிறதுக்கு இல்லப்பா. சரி. வந்து இந்த கம்பெனி கிரியேட் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க அந்த மாதிரி இருக்குமான்னு கேக்குறேன். நீங்க அதை பார்த்துட்டு இது மாதிரி கிரியேட் பண்றதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கேக்குறீங்க. அதான் உங்களுக்கு அனுப்புனேன். நான் தான் ஒரே நிமிஷம் காட்டுறேன் அந்த இது அப்படின்னு. இந்த இது முடிதான் இது டன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கல. எனக்கு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி
இந்த மாதிரி எனக்கு கம்பெனி கிரியேட் பண்ணி நாளைக்கு காமிங்க, அந்த மாதிரி எதுவும் இருக்கான்னு கேட்டேன், ப்ராக்டிஸ் இருக்கான்னு கேட்குறேன். ஆனா இது முடிச்சோடனே உங்களுக்கு சாரா ப்ராஜெக்ட் தருவாரு. ஓகே அவரு ஒரு எக்ஸல் ஃபைல் மாதிரி வச்சிருப்பாரு. ஓகே அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாரு. அதுல இருக்கிறதெல்லாம் நீங்க அதை பார்த்து அப்படியே நீங்க கிரியேட் பண்ணணும். இப்ப நான் இந்த இது வரிசையா ஸ்டெப் பை ஸ்டெப் கிரியேட் பண்ண மாதிரி இப்ப நம்ம வேல்யூ செட் இதுல 3 தான் கிரியேட் பண்ணோம். அவர் ஒரு 5-20 இருக்கும் அந்த எக்ஸல்ல. ஓகே அது மாதிரி கொடுப்பாரு. அதை முடிச்சோடனே உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துருவாரு ப்ராஜெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம பண்றது சர்டிபிகேட் தருவாங்களாப்பா? ஆமாங்க. கோர்ஸ் கம்ப்ளீஷன் அண்ட் ப்ராஜெக்ட் பண்ணோம்னு சொல்லி அவர் சர்டிபிகேட் தருவாரு. அவர் ப்ராஜெக்ட்லாம் கொடுக்க முடிச்சோடனே. ஓகே, ஒரு நிமிஷம் சார்ஜ் போட்டுக்கிறேன் லேப்க்கு. ஓகே. நீ சர்டிஃபிகேட் வாங்கிட்டியா? இல்லண்ணா, நான் இன்னும் முடிச்ச வரையும் தான் வாங்கணும்ண்ணா. முடிச்ச வரைக்கும் வாங்கிருக்கியா? ஆமாண்ணா, முடிச்ச வரையும் தான் வாங்கணும். நான் ஒரு இதுதான் வாங்கியிருக்கேன். நீ என்ன சர்டிஃபிகேட் வாங்கியிருக்க இப்போ? அந்த டெக்னிக்கலுக்கு வாங்கினேண்ணா, SQL PLSQL அதுக்கு. ஓகே நான் நெக்ஸ்ட் இதுல வந்துட்டு இந்த இது முடிஞ்சிடுச்சுண்ணா, இந்த போர்ஷனு. அடுத்து நம்ம பார்க்க வந்து கேலண்டர் பார்க்க போறோம்ண்ணா. இதுலதான் கேலண்டர் கிரியேட் பண்ணுவோம். மேனேஜ் அக்கௌண்டிங் கேலண்டர். கேலண்டர் எதுக்கு கிரியேட் பண்றோம்னா, அந்த பீரியட் டைம் இருக்குல்லண்ணா, ஆகஸ்ட் இன்டர்வல் ஓப்பனிங், அது மாதிரி அது ஓப்பன் பண்றதுக்காக இதுல கேலண்டர் கிரியேட் பண்றோம். மேனேஜ் அக்கௌண்டிங் கேலண்டர்ஸ் இது வந்துட்டு இதுல நீங்க கிரியேட் பண்றீங்களா, நியூ கொடுக்குறோம். நேம் வந்து BPI கொடுத்தனால BPI கேலண்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் டேட் வந்து நம்ம இந்தியன் சினாரியோ வந்துட்டு நமக்கு ஏப்ரல்ல இருந்து தானே ஸ்டார்ட் ஆகும். அது கொடுத்துட்டு இது 2024 வச்சா இப்ப இதாகும். இது நான் 2020ல வைக்கிறேன். நான் 4 இயர் பிஃபோர் முன்னாடி இதுல இருந்து வச்சிருக்கேன். வச்சுட்டு அதுல இருந்து நம்ம இது வரைக்கும் ஓபன் பண்ணிக்கலாம் நான் பீரியட். இது உங்களுக்கு பீரியட் ஃப்ரீக்வன்சி வந்து இதுல மந்த்லி வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த 4/2 இல்ல வீக்கா இல்ல அதர்ஸ் இல்ல குவார்டர்லியா இயர்லியா அதெல்லாம் நீங்களா செட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு செட் பண்றது? ஆனா பீரியட் ஃப்ரீக்வன்சி இப்ப இது மந்த்லினா நம்ம ஏப்ரல் 1 to வரும்லண்ணா, அது மாதிரி உங்களுக்கு குவார்டர்லினா இந்த 6 to 6 இல்ல 3 to 3 அது மாதிரி வரும்லண்ணா. அது ஓகே, அது தெரியும். ஓகேண்ணா. அதுக்காக மந்த்லி ஆமா, அது உங்களுக்கு எப்படி வேணுமோ செட் பண்ணிக்கலாம். அதான் எனக்கு கேலண்டர் வைஸ் வந்து போறதுக்கு எதுக்காண்டி செட் பண்றோம்னு கேக்குறேன். ஐடி ஃபைல் பண்றதுக்கா? ஆனா இப்போ இதுல ஜேர்னல் போடுவோமா? புரியல. ஜேர்னல் போடுவோம்ல இதுல ஜேர்னல். ஆமா, ஜேர்னல் என்ட்ரி. ஆமா, அது போடும்போது உங்களுக்கு இந்த பீரியட்ல தான் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு பாக்கிறதுக்காக மந்த் கொடுக்கறது. இந்த பீரியட் ஓப்பன்ல இருக்கு. இப்ப போடுற ஜேர்னல்லாம் அக்டோபர் 2024 அந்த இதான் ஓப்பன்ல இருக்கும் உங்களுக்கு பீரியட் டைம். அந்த இதுல போடுறதுக்காக நம்ம செட் பண்றது இது கேலண்டர். புரியலடா. இப்போ நம்ம அக்டோபர்ல இருக்கிறோம். ஆமாண்ணா. இப்போ வந்து நீ 4 வருஷத்துக்கு முன்னாடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ற மாதிரி பண்ற, கரெக்டா? ஆமாண்ணா. ஆமாண்ணா. அதுக்கு வந்து நம்ம ஃபினான்ஷியல் இயர் வந்து கொடுக்குறோம். இப்போ ஏப்ரல் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் தான் வைக்கிறோம். ஆமாண்ணா. கரெக்டா? கரெக்ட்ண்ணா. புக் க்ளோஸ் மந்த்லி அக்கௌண்ட் பார்க்கறதுக்கு செட் பண்றோமா, வீக்லி செட் பண்றோம், அதானே? ஆமாண்ணா, அதேதான். கரெக்டா? கரெக்ட். போஸ்டிங் காண்டி செட் பண்றோம் இப்போ. ஆமாண்ணா. வீக்லி போஸ்டிங், மந்த்லி போஸ்டிங், மந்த்லி அந்த இப்போ செப்டம்பர் மந்த்னா செப்டம்பர் வந்து க்ளோஸ் பண்றதுக்கு நம்ம செட் பண்றோம். அக்டோபர்னா ஆமா.
இப்போ வந்து நம்ம ஏப்ரல் மந்த் செட் பண்ணிருக்கோம். ஏப்ரல் மந்த் வந்து மந்த்லி வைஸ் அந்த டைம் அந்த எண்ட்ல வந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணா நம்ம மந்த்லி செட் பண்றோம். இதே வீக்லி பார்க்குற மாதிரினா வீக்லி செட் பண்ணுவோம். ஆமா வீக்லி பார்க்குற மாதிரி. அதானே? இல்ல 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி அக்கவுண்ட்ஸ் பார்த்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா 3 மாசம் செட் பண்றோம். அதுதானே இது செட் பண்றது. ஆமா. சரி ஓகேடா. ஆனா ஸ்டார்ட் டேட் வந்து நான் இது கொடுத்துருக்கேன். இது இந்தியன் மந்த் அது ஃபினான்ஷியல் இது. அதுல இப்ப இதுல உங்களுக்கு இன்னொரு இது வரும்போது உங்களுக்கு புரிஞ்சிருமா? இருங்க இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் கிளிக் பண்றோம். நான் இப்ப பாருங்க பீரியட் நேம் வந்து 20 ஏப்ரல் கொடுத்தோம். அதுல இருந்து உங்களுக்கு மார்ச் 2021 வரை இருக்கு. ஓகேவாண்ணா? 1 இயர். ஆமா. நெக்ஸ்ட் இதுல வந்துட்டு இந்த இயர் வரை நம்ம ஆட் பண்ணலாம். அதுதான் கேட்டேன். இத இப்ப இருக்கு பாத்தியா? ஆமா. ஏன் ஏப்ரல் 1 இருக்கா? குவார்ட்டர் 1. ஆமா. கரெக்ட்டா? கரெக்ட். அத மாதிரி ஸ்பிட் பண்ணிக்கும். அதுதான் கேட்டேன் உங்ககிட்ட. சரி ஓகே. சரிடா ஓகே புரியுது. ஆனா நெக்ஸ்ட் இந்த இதுல வந்து ஆட் இயர் கொடுக்குறோம். நம்ம 2024 வர இப்ப இது வர அதை ஆட் பண்றதுக்கு ஆட் இயர் சேவ் அது மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆயிட்டே வந்துரும். ஓகே. இந்த இயரை ஆட் பண்றோம் நம்ம. ஆமா. 2021 ஆட் பண்றோம். கரெக்ட்டா? கரெக்ட்ண்ணா. இப்ப 2021 ஆட் ஆயிடுச்சு. ஆட் இயர் கொடுக்குறோம். கொடுத்தா 2022 ஆட் ஆகும். இப்போ 4 இயர்ஸ்க்கு நம்ம அக்கவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். ஆமா. நாளைக்கு கிளாஸ் எடுப்பலடா? இருக்குமா. சரி. நாளைக்கு சார் வருவாரு. சார் வருவாரா? சரி. இன்னும் அந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம்னால இன்னும் பிராக்டிஸே பண்ணலடா. சரிண்ணா. அந்த இன்ஸ்டன்ட் ஏதோ உங்க ஃப்ரெண்டு நேற்று சொன்னாங்க. இப்பதான் பாஸ்வேர்டு ஏதோ இதாயிடுச்சு போல அப்படின்னா நேற்று ஏதோ கிரியேட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. நீங்க செக் பண்ணணும். நான் என்னன்னா நாங்களா ஒரு கம்பெனி அசைன்மென்ட் பண்றதுக்கு ஹலோ சொல்லுங்கண்ணா. நாங்களா ஒரு கம்பெனி அசைன்மென்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு கொஸ்டின் மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கேன். எனக்கு இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் பார்த்தோம். வேற ஒன்றும் இல்லை. சரி நான் சொல்றேன். நான் சார்ட்ட டாஸ்க் தனிக்கு கொடுங்க சார். இப்போ நீ சொல்லி கொடுத்தல வேல்யூ செட் பண்றது எல்லாமே சொல்லி கொடுத்தல. இதை வச்சு இப்போ கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த அவுட்புட்ல எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கேன். அதை வச்சு கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். கேட்குறாங்க இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வேணும் எனக்கு, இந்த செக்மெண்ட்ல இத்தனை இது வேணும் எனக்கு. சரி. அந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இப்போ நீ ஆனா லைவா செட் பண்ண ஆமாண்ணா. இது இன்ஸ்டன்ஸ்ல நம்ம ஒர்க் பண்றது. இது கிளவுட் தான். புரியலண்ணா. சார் இப்போ கொடுத்தாருல உனக்கு. ஆமாண்ணா. சார் இப்போ உனக்கு வந்து லைவா பிராக்டிஸ் பண்ண கொடுத்தான்னு சொன்னல ப்ராஜெக்ட். அது வந்து லைவா ஒரு கம்பெனிக்கு பண்ண ப்ராஜெக்டா இல்ல வந்து அவரா இது பண்ணலாம் கேட்டேன். ஆனா இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரி அவர்கிட்ட ஏற்கனவே படிச்சவங்க இருக்காங்கல்ல. ஆமா. அவங்க கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் மாதிரி இவரு அதை கொடுப்பாரு. நான் நேம் எல்லாம் மாத்திடுவேன். அந்த நேம் எல்லாம் மாத்திட்டு நானா அந்த வேல்யூ செட் அதுல எத்தனை இருக்கோ அது மாதிரி நானா கிரியேட் பண்ணுவேன். இதுல 3 கிரியேட் பண்ண மாதிரி 10 அது மாதிரி ஃபுல்லா பண்றது. ஓகே ஓகே. ஆனா 2024 வரை ஆட் பண்ணிட்டேன். இப்ப 7 ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் முடிஞ்சுச்சுன்னா இதுல வேல்யூ செட்டு அப்புறம் அந்த ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் அப்புறம் கேலண்டர் அவ்வளவுதான். இதுல 4 மட்டும் தான் கிரியேட் பண்றோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து லீகல் ஸ்ட்ரக்சர்ஸ் வரணும். இப்போ நம்ம அந்த மேனேஜிங் கரன்சிஸ்லாம் ஆனா கரன்சிஸ் தான் நம்ம மேனேஜிங் கரன்சிஸ் அதெல்லாம் தேவையில்லைண்ணா. நம்ம ஃபாரின் கரன்சி பண்றோம்னா நமக்கு அது தேவைப்படும்ல. ஆனா அதுதான் உங்களுக்கு கரன்சிஸ் தான் ஏபி ஏஆர் அதுல தானே வரும். ஓகே. ஜிஎல்ல வராதுன்ற. ஆமாண்ணா. இதுல நம்ம கரன்சி செலக்ட் பண்ண மாட்டோமே. கரன்சி செலக்ட் பண்ணா அதுல தானே செலக்ட் பண்ணுவோம். நம்ம இன்வாய்ஸ்லாம் கிரியேட் பண்ணுவோம். அதுலயே கேட்கல ஐஎன்ஆரா யூஎஸ்டி அது மாதிரி. இப்போ நமக்கு ஜிஎல் மாடல்ல மட்டும் என்னென்ன டாபிக் தம்பி பார்க்க போறோம். இப்போ ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் லீகல் ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். அடுத்து அதுக்கப்புறம்
பிரைமரி லெட்ஜர் பார்ப்போம்னா. அது இது ஜெனரல் லெட்ஜர் உள்ள போய் போகணுமா? ஆமா. இப்போ லீகல் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ். பார்க்க போது இது மேல இருந்து பார்க்குறோம் எல்லாமே ஒண்ணுனா. ஆமாண்ணா. சரி, ஓகேடா. இதுக்கப்புறம் சேனல் கிரியேட் பண்ணுவோம் இந்த செட்டப் முடிச்சுட்டு. ம்ஹ்ம். அதுக்கப்புறம் சார் இன்னும் 2 இது சொன்னாங்கண்ணா. பட்ஜெட் கண்ட்ரோலும், கன்சாலிடேஷன்னு சொன்னாரு. அது எனக்கு அவ்வளவுக்கு தெரியாது. அப்புறம் மாஸ் அலோகேஷன் அது 3ம் சாரே எடுத்துருவாரு உங்களுக்கு. ஆ, ஆ. அந்த டாபிக்ஸ்ண்ணா. ஆ. அவ்வளவுதான். அது பார்த்துட்டா ஜிஎல் முடிஞ்சுச்சுண்ணா. அத பார்த்துட்டா ஜிஎல் முடிஞ்சிருமா? எது எது? மாஸ் அலோகேஷன்னா பட்ஜெட் கண்ட்ரோலு, கன்சாலிடேஷன் சொல்லி. ம்ஹ்ம், ம்ஹ்ம். ஆனா இன்னொன்னு அந்த நம்ம குரூப்லயே இருக்குமா. ஆனா உங்களுக்கு அன்னைக்கு ஷேர் பண்ண இதுலயே உங்களுக்கு அந்த ஏஜி கைடுன்னு ஒண்ணு இருக்கும். ம். ஜிஎல் ஏஜி கைடு. ம். SG1 SG2 தான் தியரி கைடுண்ணா. GL1 GL என்னது புரியல. அண்ணா இல்ல அந்த SG1 SG SG1 SG2னா என்னது? அது ஸ்டூடண்ட் கைடுண்ணா. இதான் உங்களுக்கு தியரி கைடு. ஓகே, ஓகே. இது வந்து ஏஜ்ன்றது? ஆக்டிவிட்டி கைடுண்ணா. ஓகே. ம். இதுல வந்துட்டு உங்களுக்கு இதுலயே நம்ம இப்ப பண்றதெல்லாம் இதுலயே குடுத்துருப்பாங்கண்ணா. ஏதோ டவுட்னா நம்ம இதுல அப்படியே இருக்கும் ஃபுல்லாவே. இத பார்த்து தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம்ண்ணா. ஓகே. இந்த இதுல ஸ்டெப் பை ஸ்டெப் நேவிகேஷன்லாம் இதுலயே குடுத்துருப்பாங்க. இந்த நேவிகேஷன் செட்டப் அண்ட் மெயின்டனன்ஸ், கிளிக் பண்ற ம். ஃபினான்ஷியல் எங்க இருக்கு, அது எல்லாமே இவங்களே குடுத்துருப்பாங்க. எதுவும் தெரியலன்னா நோட்ஸ் இதுல எடுக்க தேவல அப்போ. இத பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆமாண்ணா. ம்ஹ்ம். ஆ அன்னைக்கு சொல்ல மறந்துட்டேன். அதனால சார் சொல்ல சொன்னாங்க. அப்படியா? சரி, சரி. ஆனா இப்போ லீகல் ஸ்ட்ரக்சர்ஸ்ண்ணா நெக்ஸ்ட். ம். லீகல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து லீகல் என்டிட்டி இந்த இதான் முதல்ல கிரியேட் பண்ணுவோம்ண்ணா. ம். லீகல் என்டிட்டி கிரியேட் பண்றதுக்கு வந்து நீங்க இந்த ஸ்கோப் கிட்ட செலக்ட் பண்ணணும்ண்ணா. ம். இது வந்து நம்ம புதுசா கிரியேட் பண்றனால கிரியேட் நியூ குடுக்குறோம்ண்ணா. ஓகே. இதே எக்ஸிஸ்டிங் இருந்ததுன்னா செலக்ட் அண்ட் ஆட் குடுப்பீங்க. ஓகே. அப்ளை அண்ட் கோ டாஸ்க் குடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து இது கிரியேட் பண்றோம்ண்ணா. லீகல் என்டிட்டி கிரியேட் பண்றதுக்கு கிரியேட் குடுக்குறோம்ண்ணா. ம். கண்ட்ரி வந்து நம்ம இந்தியா குடுத்துக்கிறோம். நேம் வந்து நம்ம கிரியேட் பண்ண கம்பெனி நேம் பிபிஐ இந்தியா அப்படின்னு குடுத்துக்கிறோம்ண்ணா. ம். லீகல் ஐடென்டிஃபையரும் அதே குடுக்குறோம்ண்ணா. ம். இதுல ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட்லாம் மேண்டேட்டரி இல்லண்ணா. அதனால குடுக்கல. இதுல பேரோல், லீகல் எம்ப்ளாயர் 2ம் எனேபிள் பண்ணிட்டு, ஆனா இந்த இதுல பெர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பரும், லீகல் ரிப்போர்ட்டிங் யூனிட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னா, இது வந்து பெர்மனன்ட்ங்கிறது பான் நம்பர்ண்ணா. பெர்மனன்ட் அக்கவுண்ட் ம். நம்பர். இது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி நம்பர்ண்ணா. இது வந்து அவங்க குடுப்பாங்க. அத நம்ம என்டர் ஓகே. பண்ணிடுறோம். அதனால இதுல ஓகே. இப்போதைக்கு நம்பளா ஒரு நம்பர் குடுக்க வேண்டியதுதாண்ணா. ம். இந்த லீகல் அட்ரஸ்க்கு தான்? ஆனா லீகல் அட்ரஸ் கிளிக் பண்ணணும்ண்ணா. இது கம்பெனி லீகல் அட்ரஸ் வந்துட்டு கிளிக் பண்றது. இதுல வந்துட்டு நம்ம இங்க இந்தியா குடுத்தனால இதுல ஷோ ஆகும். நம்மளா ஒண்ணு கிளிக் பண்ணிக்கிறோம்ண்ணா இதுல. இதே அவங்க குடுத்திருந்தாங்கன்னா அததான் நம்ம செலக்ட் பண்ணணும். ம்ஹ்ம். நெக்ஸ்ட் சேவ் அண்ட் க்ளோஸ் குடுத்துறோம்.
ஆனா நெக்ஸ்ட் வந்து நம்ம லீகல் ஸ்ட்ரக்சர்ஸ் முடிச்சாச்சு. இதுல என்டிட்டி மட்டும் தான் கிரியேட் பண்ணுவோம்னா, லீகல் என்டிட்டி. ஓகே ஓகே. மத்ததெல்லாம் மத்தது தேவையில்லண்ணா. அதெல்லாம் எதுக்காண்டி யூஸ் ஆகும்? மத்தது மேனேஜ் லீகல் அட்ரஸ். இது அட்ரஸ் கிரியேட் பண்ணுறது. ஆமாண்ணா. இதில் அட்ரஸ் கிரியேட் பண்ணிட்டு லீகல் என்டிட்டியில் மேப் பண்ணுறோம். ஆமாண்ணா, இது ஒன்று. மேனேஜ் லீகல் என்டிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்றதானா. நம்ம இப்ப நம்ம சென்னையை எடுத்துக்கிறோம். இப்ப பிபிஐங்கிறது 2-3 இடத்துல கம்பெனி இருந்தா அந்தந்த இதுக்கு ரிஜிஸ்டர் பண்றதானா. அதான் நினைக்கிறேன். இப்போ லீகல் என்டிட்டி கிளிக் பண்ணி செலக்ட் போ, கிரியேட் நியூ. ஆமாங்க. இதை கிரியேட் கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணுங்க. பிரைமரியா கொடுத்துருக்காங்கண்ணா அட்ரஸ். சைட் நம்பர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அவ்வளோ வேற எதுவும் கொடுக்கல போலண்ணா லீகல் அட்ரஸஸ்ல. மேனேஜ் லீகல் ரிப்போர்ட்டிங் யூனிட் ரிஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் எனக்கு சொல்லலாம்ண்ணா. சரி ஓகே, நான் அவர்கிட்ட கேட்குறேன். சரிண்ணா. அண்ணா நெக்ஸ்ட் போகவாண்ணா. அண்ணா நெக்ஸ்ட் இல்ல ஜெனரல் லெட்ஜர் போறோம். ஓகேடா. இதுல வந்து பிரைமரி லெட்ஜர் கிரியேட் பண்றோம். அதுக்காக தான் ஜெனரல் லெட்ஜர் போறது. இதுல எல்லாமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோமா இப்போ? ஆனா இதுல எல்லாம்லாம் இல்ல. பிரைமரி லெட்ஜர் கிரியேட் பண்ணுவோம். அதை கிரியேட் பண்ணிட்டு இப்ப லீகல் என்டிட்டி கிரியேட் பண்ணோம்லண்ணா இந்த இதுல. ஆமா. அது ரெண்டும் இதுல மேட்ச் பண்ணுவோம். அது மட்டும் தான் இதுல. மற்ற கீழே இருக்க ஸ்பெசிஃபை லெட்ஜர் ஆப்ஷன் இதெல்லாம் ஸ்பெசிஃபை போவோம். இந்த மேனேஜ் இது கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இதுல இதை லிங்க் பண்ணிடுவோம். இந்த பிரைமரி லெட்ஜரை வந்து ஸ்பெசிஃபை லெட்ஜர் ஆப்ஷனோட இப்ப செலக்ட்னு இருக்க இடத்துல எல்லாம் உங்களுக்கு பிபிஐ லெட்ஜர் அப்படின்னு கிரியேட் ஆயிரும்ண்ணா. இது எல்லாமே வந்துரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த லெட்ஜர் ஆப்ஷன் கொடுத்தோனையுமே. இந்த ஓப்பன் ஃபர்ஸ்ட் பீரியட் இதுல தான் நீங்க நம்ம அந்த காலண்டர் ஆட் பண்ணோம்ல, இதுல லெட்ஜருக்கு பிரைமரி லெட்ஜர் ஆட் பண்ணிட்டு இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட் ஓபன் பண்றது க்ளோஸ் பண்றதெல்லாம் இதுல பார்க்கலாம். ஆனா அந்த லெட்ஜர் கிரியேட் பண்றதுக்கு மேனேஜ் பிரைமரி லெட்ஜர் போகணும். இதுல நியூவா கிரியேட் பண்றதுனால ஆட் கொடுக்குறோம். லெட்ஜர் நேம் வந்து பிபிஐ கொடுக்குறேன். லெட்ஜர் வந்து பிரைமரி லெட்ஜர்னால பிஎல் மட்டும் கொடுக்குறேன். இல்ல சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணது பிபிஐ சிஓஏ இன்ஸ்டன்ஸ் தான். கேலண்டரும் நம்ம கிரியேட் பண்ணது வந்து பிபிஐ கேலண்டர்னு சொல்லி கிரியேட் பண்ணோம்னா. கரன்சி இதுல வந்து நம்ம ஐஎன்ஆர் கொடுப்போம். இங்க அக்கௌண்டிங் மெத்தட் வந்து ஸ்டாண்டர்ட் அக்ரூவல் கொடுப்போம். சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தா பிரைமரி லெட்ஜர் உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். இப்ப இதுல வந்து ஷோல வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் டாஸ்க்னு ஒண்ணு இருக்கணும். இப்ப பார்த்தது இதே ஆல் டாஸ்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இன்னும் எனேபிள் ஆகும் வேற. ஓகே. ஆல் டாஸ்க் கொடுத்துட்டு உங்களுக்கு இல்ல அசைன் லீகல் என்டிட்டிஸ்னு வரும்னா இதுலதான் நம்ம கிரியேட் பண்ண லீகல் அந்த இது கிரியேட் பண்ணோம்னா லீகல் ஸ்ட்ரக்சர்ல அது இதுல ஆட் பண்ணும். ஸ்கோப்ல போய் இதுல வந்து ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டனால நம்ம செலக்ட் அண்ட் ஆட் கொடுக்குறோம். அப்ளை அண்ட் ஸ்கோப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு
இதுல வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண வந்து பிபிஐ சர்ச் பண்ணீங்கன்னா கீழ இருக்கு பிஎல். பிபிஐ பிரைமரி லெஜர். இது சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகணும். இந்த இதில் வந்துட்டு இங்கே செலக்ட் அண்ட் ஆட் இருக்குல்லண்ணா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லீகல் என்டிட்டி நம்ம அங்கே கிரியேட் பண்ணது வந்து பிபிஐ இந்தியாவோ நம்ம கிரியேட் பண்ணோம்னு நினைக்கிறேன். பிபிஐ இந்தியா வந்துடும் நம்ம கிரியேட் பண்ண அந்த லீகல் என்டிட்டி. அதை இதில் வந்து ஆட் பண்ணுறோம். பிரைமரி லெஜரோட லீகல் என்டிட்டியை லிங்க் பண்ணிட்டோம் இங்கே நம்ம கிரியேட் பண்ணுறோம். இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துறீங்க. நான் இது புரியுது தானே உங்களுக்கு? ஓகேடா. சரி. ஆனால் இப்போ ஓகேவாண்ணா உங்களுக்கு? இந்த இதெல்லாம் நம்ம தனித்தனியாக ஓன் பண்ண தேவையில்ல. அந்த பிரைமரி லெஜர் கிரியேட் பண்ணிட்டு லீகல் ஸ்ட்ரக்சர்ல இருக்க லீகல் என்டிட்டியை மேட்ச் பண்ணிட்டோம்னாலே உங்களுக்கு இந்த இதில் ஓரளவுக்கு வந்துடும் எல்லாம். நெக்ஸ்ட் வந்து அசைன் பேலன்சிங் செக்மெண்ட் லீகல் என்டிட்டிஸ், இந்த இது ஆப்ஷன் போகிறோம். இதில் எதுக்கு போகிறோம்னா நம்ம கம்பெனி வேல்யூ கொடுக்கறதுக்காக நான் பிபிஐ இந்தியா இந்த இதுக்கு வந்துட்டு கம்பெனி வேல்யூ கொடுக்கறதுக்கு வந்து இதில் இது கிளிக் பண்ணுறோம். கம்பெனி வேல்யூ வந்து 00,001 எது வேணா கொடுக்கலாம். நான் 00 கொடுக்குறேன். ஆனால் இது வந்துட்டு எது கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும் தானே? கம்பெனி வேல்யூ அந்த கோடு மாதிரி. அது என்ன கம்பெனி கோடா? ஆமாண்ணா, கம்பெனி வேல்யூ. இப்போ நம்ம சென்னையிலே இப்போ பிபிஐங்க 1 இருந்தா ஓகே, இதே 2, 3லாம் இருந்தா தெரியாதுல்ல. நான் கோடு வச்சு வேல்யூ வச்சு தானே நம்ம பார்ப்போம். அதுக்காக கொடுக்கறதுண்ணா. யூ மஸ்ட் ஸ்பெசிஃபை ஜர்னல் டிஸ்கிரிப்ஷன். ஆனால் இப்போ நம்ம லாங்குவேஜ் கொடுக்கல இதில். ஓகே. அதனால உங்களுக்கு எரர் அடிக்குது. முதல்ல அதை அசைன் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு எங்கே போவோம்னா இப்போ ஷோல வந்துட்டு ரெக்கார்ட் டாஸ்க் கொடுப்போம். ஸ்பெசிஃபை லெஜர் ஆப்ஷன்ஸ் இருக்குல்லண்ணா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பிபி பிரைமரி லெஜர் இது ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ஒரு பேஜ். நான் இதுல வந்துட்டு ஜெனரல் லாங்குவேஜ் நம்ம கிளிக் பண்ணல, அதனால உங்களுக்கு எரர் ஆச்சுண்ணா. இதுல வந்து நம்ம ஸ்டாண்டர்டா அமெரிக்கன் லாங்குவேஜ் யூஎஸ் தான் கொடுப்போம். இது கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரிட்டைன்டு ஏர்னிங் அக்கௌண்ட் கொடுப்போம்ண்ணா. இதுல இதுதான் நம்ம அங்க கிரியேட் பண்ண அந்த 3 இது வரும்ண்ணா. இந்த கம்பெனி காஸ்ட் சென்டர் அக்கௌண்ட் அந்த வேல்யூ செட்டுக்கு அப்புறம் கிரியேட் பண்ணது. இதுல தான் நம்ம அந்த கம்பெனி கோடுலாம் ஆட் பண்ணுவோம். கோடு வந்து 101 US1 லீகல் என்டிட்டி பிசினஸ் யூனிட் 1 கொடுக்குறேண்ணா. காஸ்ட் சென்டர் வந்து யூஎஸ் ஆப்ரேஷன் கொடுப்போம் நம்ம. அக்கௌண்ட் வந்து இது ரிட்டைன் ஏர்னிங்ஸ்னால ரிட்டைன் ஏர்னிங்ஸ்ன்னு சர்ச் பண்றோம்ண்ணா. கீழே வந்தீங்கன்னா இங்கே சர்ச் இருக்கும், அதில் சர்ச் பண்ணிக்கலாம். நான் வேல்யூ எனக்கு தெரியாது, அதனால ரிட்டைன் ஏர்னிங்ஸ்க்கு வந்து RE கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும்ண்ணா. நான் இதான் ரிட்டைன் ஏர்னிங்ஸ். நெக்ஸ்ட் ஓகே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் ஓகே ஆயிடும். இதே நம்ம 2 வேல்யூ செட் கிரியேட் பண்ணியிருந்தோம்னா இங்கே 2 தான் வரும்ண்ணா. நான் நெக்ஸ்ட் இதுல உங்களுக்கு ஜேர்னல் ப்ராசஸிங் என்ட்ரி உங்களுக்கு இதெல்லாம் எதுவும் தேவை அப்படின்னா இது பண்ணிக்கலாம்ண்ணா.
இதுல ரவுண்டிங் அக்கௌண்ட்னு இருக்கும். இப்ப நம்ம அக்கௌண்ட்ல ரவுண்ட் பண்ணணும், பேலன்ஸ் ரவுண்ட் பண்ணணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். பாயிண்ட்ல வரதெல்லாம் ரவுண்ட் பண்ணணும் அப்படின்னா இது எனேபிள் பண்ணி உங்களுக்கு இது பண்ணிக்கலாம். இது மேண்டேட்டரி இல்ல கொடுக்கணும்னு, வேணும்னா இது பண்ணிக்கலாம். லாஸ்ட்ல இந்த இது சீக்வன்சிங் வந்துட்டு சீக்வன்ஸ் வந்து லெட்ஜரா லீகல் என்டிட்டியா இது நீங்க கொடுத்துக்கலாம்ண்ணா சீக்வன்ஸ் பண்றது. அதே மாதிரி இதுல உங்களுக்கு டாக்குமெண்ட் சீக்வன்ஸ் வந்து பேபிள்ஸ் ரிசீவபிள்ஸ்லாம் இருக்கணும். உங்களுக்கு வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம் இதுல நீங்க இது பண்ணிட்டு. இப்போ நம்ம ஜிஎல் பார்க்கறதுனால இது எதுவும் தேவையில்லைண்ணா. நமக்கு இது 2 மட்டும் தான், ரிட்டைன் ஏர்னிங்ஸும் சேனல் மட்டும். அதான் எரர் இருந்துச்சு, அதனால அது கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ். நான் நெக்ஸ்ட் இதுலயே ரெக்கார்ட் டாஸ்க் கொடுக்குறோம். ரிவ்யூ அண்ட் சப்மிட்னு இருக்கும்ண்ணா. கான்ஃபிகரேஷன்ஸ் இவ்வளோதாண்ணா இது. இது கொடுத்தோம்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல வந்து பிபிஐ ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு டிக்ல இருக்கணும். பேலன்ஸ் கியூப் வந்து இங்க எதுவும் இருக்காதுண்ணா. இப்போ நம்ம கிரியேட் பண்ணது எல்லாமே இதுல காமிக்கும். நம்ம இதாக கிரியேட் பண்ண லீகல் என்டிட்டி லெஜர் வந்து பிரைமரி லெஜர். இது பார்த்துட்டு ரிவ்யூ அண்ட் சப்மிட் வந்து சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் ரன் ஆகும்ண்ணா. The create accounting configuration process now has been submitted. இது இப்போ எங்க கிளிக் பண்ண? சப்மிட் கிளிக் பண்ணேன். இங்க சப்மிட்னு இருந்ததுலண்ணா. ரிவ்யூ பண்ணியாச்சு ஏற்கனவே. சப்மிட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் சப்மிட் ஆயிடுச்சுன்னு வரும். ஓகே. இப்போ வந்து ஒரு சொல்லுங்கண்ணா. இது ஒரு கம்பெனி இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். கிரியேட் பண்ணி சப்மிட் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ஓப்பன் ஃபர்ஸ்ட் பீரியட் கொடுக்குறோம்ண்ணா. நெக்ஸ்ட் ரிவ்யூ அண்ட் சப்மிட்டுக்கு அப்புறம் இதுல வந்துட்டு உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணது வரணும்ண்ணா. பேசிக் ஆப்ஷன்ஸ்ல வந்து நம்ம கிரியேட் பண்ண லெட்ஜர் வரும். பிபிஐ கிரியேட் பண்ணது இன்னும் இதாகல. ஒன்ஸ் லாக் அவுட் பண்ணிட்டு லாகின். ஆனா நம்ம இங்க கிரியேட் பண்ணது இங்க பிசினஸ் யூனிட் எதுவும் வரலையாண்ணா? எது புரியல? இதுல வந்து டேட்டா ஆக்சஸ் செட்ல நம்ம கிரியேட் பண்ணது பிபிஐ தான் நான் கிரியேட் பண்ணோம். ஆமா. அது வரல உங்களுக்கு. ஓகே. அதனால நம்ம போயிட்டு யூசர் நேமும் டேட்டா ஆக்சஸ் கொடுக்கணும் யூசருக்கு. இந்த டேட்டா ஆக்சஸ் கொடுக்கறது எப்படின்னா இதுல கிளிக் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதாகும். மேனேஜ் data access for user. நான் டூல்ல போய் செக்யூரிட்டி கன்சோல்ல போய் கொடுக்கறது வந்து அந்த ரோல் ஆட் பண்றதுன்னா. ஓகே. இப்போ இதுல இது பண்றது வந்து நம்ம கிரியேட் பண்ண பிசினஸ் யூனிட்டுக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்கறது ரோல். இப்போ இதுல வந்துட்டு நம்ம லீடாட் அவேரி தான் போயிருக்கோம்னு நினைக்கிறேன். யூசர் நேம் நான் லாகின் பண்ணது வந்து இந்த இதுனா. ஆனா யூசர் எம்ப்ளாயி இது. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் இது வந்து லாகின் பண்ணுவீங்கல்ல சைன் இன், அந்த இது வந்து நான் இந்த இது கொடுத்துருக்கோம், நான் இது கொடுத்துருக்கேன். நீங்க எது லாகின் பண்றீங்களோ அது கொடுத்துக்கோங்க. ரோல் வந்துட்டு ஜெனரல் அக்கௌண்டன்ட் ஜிஎல் பாக்குறதுனால ஜெனரல் அக்கௌண்டன்ட் ஒன்று, பிசினஸ் யூனிட் கொடுப்போம். இது இல்ல டேட்டா ஆக்சஸ் செட்டு. இது
அந்த இதுல நம்ம டேட்டா ஆக்சஸ் செட் தானே நான் பார்த்தோம். அதுல நமக்கு பிபி பிரைமரி லெஜர் வரல. இது வந்து இப்ப நம்ம கிரியேட் பண்ண லெஜர் கொடுப்போம். பிபிஐ பிரைமரி லெஜர்னால பிஎல் இதானா நம்ம கிரியேட் பண்ண லெஜர். பிரைமரி லெஜர். இதுக்கு அக்சஸ் கொடுக்கறனால நம்ம இது பண்றோம். எத்தனை யூசர் கொடுக்குறோமோ அத்தனை யூசரா? ஜெனரல் கொடுக்குறது. ஆமா, ஜெனரல் அக்கௌண்டன்ட் ஒன்னு, ஜெனரல் அக்கௌண்டிங் மேனேஜர் ஒன்னு கொடுப்போம். 2 ரோல் தான். இதுவும் டேட்டா ஆக்சஸ் செட் தான் கொடுப்போம்னா. பிபிஐ அந்த பிரைமரி லெஜர் நம்ம கிரியேட் பண்ணதுக்கு இந்த 2 ரோலும் ஆட் பண்றோம். அவ்வளவுதான் இதுல. நெக்ஸ்ட் டன் கொடுத்துருவோம்னா. ஆனா ரோல் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணணும்னா, ஏன்னா ரெஃப்ரெஷ் ஆயிருக்காது. அதனால இப்போ இந்த கிளாஸ் முடிக்கணும் நம்ம எவ்வளவு நாள்ல முடிக்கலாம்ப்பா அத? ஆனா அது எனக்கு தெரியலையேண்ணா. இல்ல இப்போ நம்ம ஃபினான்ஷியல் மாடல் மட்டும் முடிக்கணும்னா எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்டேன். ஆனா அது நான் பார்த்தது வந்து ஒரு 1.5 மந்த்ல முடிச்சேண்ணா. நீ எல்லாமே பண்ணல? புரியலண்ணா. நீ எல்லாமே பண்ணல? இது சொல்றீங்களாண்ணா? அந்த ஜிஎல், ஏபி, அப்புறம் கேஷ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் ஃபிக்ஸ்டு அசெட், ஏஆர். ஆமா. அதுல 4 மாடியூல் தான் நான் பார்த்ததுண்ணா. ஃபிக்ஸ்டு அசெட் எனக்கு இன்னுமே தெரியாது. சார் சொல்லி தரேன் அப்படின்னு. இல்ல நான் என்ன கேட்கறேன்னா, ஜிஎல் மாடல், ஏபி மாடல், ஏஆர் மாடல், இந்த 3 மாடல் முடிக்கிறது நமக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஆனா ஒரு 3 வீக்ஸ்ல முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியல. ஒரு மாடியூல் எடுத்தா 1 வீக் இது முடிச்சிடலாம்ண்ணா. நம்ம இத பார்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின்ஸ் படிக்கிறது தானேண்ணா. ஓகே. கொஸ்டின்ஸ்னா எப்படி என்ன படிப்போம்? ஆனா சினாரியோ டைப்ல இன்டர்வியூ கொஸ்டின் கேட்பாங்கல்ல. ஆமாமா. அது சொல்றேன்னா, அது பார்க்கறதுக்கு தான் லேட் ஆகும். அதான் என்ன மாதிரி நீ பார்த்திருப்பல, என்ன மாதிரி கொஸ்டின் வரும்னு கேட்டேன். ஆனா எனக்கு நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வரை எனக்கு இந்த இது ஜிஎல்ல எப்படி என்னென்ன பண்ணுவாங்க, ஜேர்னல் எப்படி நீ அக்கௌண்ட் போஸ்ட் பண்ணுவ அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ப்ரெஷர்னால அது இந்த மாதிரி இப்படி இது இதுன்னு சொன்னேன். அவ்வளவுதான். மற்றபடி எதுவும் கேட்கல எனக்கு. அதனால அதை பத்தி ஐடியா ஃபுல்லா சாருக்கு தான் தெரியுமா. அதனால நீங்க எப்படி எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம் அதெல்லாம் சாரே உங்களுக்கு சொல்லுவாரு. நீங்க கேட்டீங்கன்னா ஆரக்கிள்ல எப்படி கிரியேட் பண்ணணும்னு கேட்பாரா? ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணணும் எப்படின்னு கேட்பாங்களா? ஆனா எனக்கு எப்படி நீ யூசர் கிரியேட் பண்ணுவ, அது மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின் தான் கேட்டாங்க. யூசர் தான் நம்ம டூல்ல போய் இது பண்ணுவோம் இப்படி அப்படின்னு சொல்லிடுவோம். அது மாதிரி சொல்றேன்னா. இப்போ ஜெனரல் அக்கௌண்ட் போறோம். இதுல ஓபன் ஃபர்ஸ்ட் பீரியட். டேட்டா ஆக்சஸ் செட். ஆனா இதுல நம்ம கிரியேட் பண்ணது வந்துரும். ஓகே. ஏப்ரல் 20ங்கிறது நம்ம அக்கௌண்டிங் பீரியட் கொடுத்தோம்ல, நாங்க ஸ்டார்ட் ஆகுறது அது இதுலயே. நெக்ஸ்ட் நீங்க சப்மிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஜெனரல் அக்கௌண்ட்ல வந்து ஆனா இந்த இது நீங்க எங்க செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுல செக் பண்ணிக்கலாம் டூல்ல.
ப்ராசஸ் ஷெட்யூல் ப்ராசஸ் ஆகுறது எப்படின்ட்டு. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் சப்மிட் பண்ணோம்லண்ணா, அதெல்லாம் டூல் வந்துட்டு ஷெட்யூல் ப்ராசஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்குண்ணா. கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணிட்டேன். இதில் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணது இதான் ஓப்பன் பீரியட் சக்சீட் ஆயிடுச்சு. அப்புறம் ரன் ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு ரன்னிங் இருக்கணும். நம்ம பண்ண ஆக்டிவிட்டி வந்து இதுலவே பார்க்கலாம். ஷெட்யூல் ப்ராசஸ்ல போயிட்டு ஆமா நம்ம பண்ணது அது என்ன ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபைனலா நம்ம இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் யூசேஜ் வந்து இதுல பார்த்துக்கலாம். ஆமாண்ணா. அது கரெக்டுண்ணா. டூல்ஸ் செக்யூரிட்டி ஷெட்யூல்டு ப்ராசஸ்ல பார்த்துக்கலாம். ஓகேடா. ஆனா இது ஒரே நிமிஷம் வந்துல நம்ம கிரியேட் பண்ண பீரியட் க்ளோஸ் அது மட்டும் பார்த்துடலாம். நம்ம கிரியேட் பண்ண பீரியட் எப்படி ஓபன் பண்றது க்ளோஸ் பண்றதுன்னா ஜெனரல் அக்கௌண்டிங் பீரியட் பார்க்கறதுக்கு வந்து ஜெனரல் அக்கௌண்ட் இதை வந்து பீரியட் க்ளோஸ் இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல டேட்டா ஆக்சஸ் செட் வந்து நம்ம சேஞ்ச் பண்றோம். நம்ம டேட்டா ஆக்சஸ் செட் வந்து சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம இது இல்லை, நம்ம இது வந்து சிபிஐ டிஎல் தான். அக்கௌண்ட் வந்து ஏப்ரல் 20 கொடுக்குறோம்னா அது உங்களுக்கு ஓப்பன்ல இருக்கும். ஏப்ரல் 20 கொடுத்தா உங்களுக்கு ஓப்பன்ல இருக்கா? இருக்கு. இதே உங்களுக்கு இப்ப ஜூலை 24 கொடுத்தேன்னா க்ளோஸ்ல இருக்கும். க்ளோஸ்ல இருக்கானா? ஓகே. ஏன்னா இதான் நம்ம ஓபன் பண்ணல, அங்க இருந்து கிரியேட் பண்ணல உங்களுக்கு இது அப்படியே மந்த்லி கொடுத்தனால உங்களுக்கு மந்த்லி ஓபன் ஆகும் அப்படியே ஏப்ரல் 20ல இருக்கு. ஓகேவாண்ணா? இப்ப இது நம்ம இந்த மந்த் ஓபன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்ப அக்டோபர் 24 இது கொடுத்து இதை கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஜெனரல் லெட்ஜர் நெவர் ஓபன் அது உள்ள போகும். இதுல வந்து வியூ பைல தான் நம்ம ஆட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஆனா இந்த ஆக்ஷன்ல வந்து ஓப்பன் டார்கெட் பீரியட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல வந்துட்டு அக்டோபர் 24 ஆனா இப்ப இது வந்து நம்ம ஓபன் பண்றோம்னா இது வரை ஓபன் பண்றோம்னா உங்களுக்கு ஏப்ரல் 20ல இருந்து 24 வரை ஓபன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி இந்த பீரியட் மட்டும் உங்களுக்கு ஓபன் ஆயிரும். ஆனா புரியுதா? இப்ப அக்டோபர் 2024 ஓபன் ஆயிடுச்சு. ஆனா ஓபன் ஆயிடுச்சுண்ணா. இப்ப ஜேர்னல்லாம் போடும்போது நீங்க அக்கௌண்டிங் பீரியட் அக்டோபர் 24 வச்சுக்கலாம். இதா பீரியட் க்ளோஸ் பண்றது ஓபன் பண்றது. இதே க்ளோஸ் பண்றதும் நீங்க இதுலயே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனா பீரியட் நம்ம அக்டோபர் கொடுத்த வர
அது வர இருக்கெல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சுண்ணா உங்களுக்கு. க்ளோஸ் பீரியட் வந்து இப்போ இல்ல அக்டோபரே க்ளோஸ் பண்ணுங்க. சரிண்ணா. நான் க்ளோஸ் பீரியட்னு காட்டுதாண்ணா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடும். அண்ணா க்ளோஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு. அண்ணா க்ளோஸ்டுன்னு வந்துடும். இதுல தான் நீங்க அந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம்ண்ணா. ஓப்பன்ல இருக்கா, க்ளோஸ்ல இருக்கா. அதே மாதிரி கிளிக் பண்ணு. ஓகே. இப்போ நவம்பர் தான் உங்களுக்கு ஓப்பன்ல இருக்குன்னு நினைக்கிறேண்ணா. இது வந்து ஃபியூச்சர் எனேபிள். புரியல. ஆனா இது வந்து ஃபியூச்சர் எனேபிள்னா நெக்ஸ்ட் மந்த்ண்ணா. ஓகே ஓகே. ஃபியூச்சர் எனேபிள். இது வந்து ஓப்பன்ல அக்டோபர் வந்து கரண்ட் மந்த். இது வந்து பிஃபோரா? இது வந்து ஓப்பன்ல இருக்குதுண்ணா. இந்த நோட் பேட் மாதிரி போட்டு பென்சில்ல இருக்குது. இது க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கிரீன்ல இருக்கும். ஓகே. இதுல செக் பண்ணிக்கலாம் நான். நெக்ஸ்ட் வந்து சேனல் எப்படி கிரியேட் பண்றது, ஸ்ப்ரெட்ஷீட் அதாண்ணா. அது நாளைக்கு பார்க்கலாமாண்ணா? ஓகே தம்பி. இதான் செட்டப்ண்ணா. இது மட்டும் நீங்க பார்த்துட்டீங்க, அவ்வளோதான். ஓகேடா. ஜேர்னல் எப்படி கிரியேட் பண்றது,